என் பேர் மணிசங்கர். ஓவரால் ரேங்க் வந்து 14. செக்ரட்டரியேட்டில் பர்சனல் கரெக்டர் எடுத்திருக்கேன். அருப்புக்கோட்டையிலேருந்து வரேன். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? எம்ஏ இங்கிலீஷ் முடிச்சிருக்கேன். எம்ஏ இங்கிலீஷ். இப்போ கல்லூரி முடிச்சுட்டு எப்போ உங்கள் பயணம் தொடங்கியிருக்கு? நான் 2019 முடித்தேன். 21லேருந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் படிச்சிட்ருக்கேன். உங்களுடைய எத்தனாவது முயற்சி சார்? இது தேர்ட் அட்டம்ப்ட். முதல் 2 அட்டம்ப்டில் என்ன தவறு பண்ணதான் நினைக்கிறீங்க? ஃபஸ்ட் அட்டம்ப்டில் ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகலை. செகண்ட் அட்டம்ப்டில் வந்து கவுன்சிலிங்க்கு முந்தின டே வரைக்கும் போய் கிடைக்காம போயிடுச்சு. முன்னாடி மெயின்ஸ் எழுதுறீங்க? மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவ் எழுதியிருந்தோம். இந்த டைம் ஓஎம்ஆர். ப்ரிலிம்ஸ்க்கு எந்த மாதிரி நீங்கள் படிச்சீங்க, அதை பற்றி சொல்லுங்கள் சார். ப்ரிலிம்ஸில் ஃபுல்லாக ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்திருந்தேன் நான். அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கூல் புக்ஸ் கவர் பண்ணணும். கிராமர் பார்ட் வந்து நம்ம தனியாக எப்படியும் நிறையா யூடியூப் கிளாஸஸ் படித்து தான் கவர் பண்ண முடியும் கிராமரை பொறுத்த வரைக்கும். அதுபோக டெஸ்ட் பேட்ச் போட்டுருந்தது. இப்போ மேக்ஸ் நீங்கள் எந்த மாதிரி படிச்சீங்க? ஆப்டிடியூட், ரீசனிங் ரெண்டுமே சொல்லுங்கள். ஆமாம், ஆப்டிடியூட் வந்து நான் வந்து அகாடமி நேம் சொல்ல வரும்ல, சில அகாடமிஸ்லாம் நான் வந்து யூடியூப் சேனல்ஸ் நான் பார்த்து படித்தேன். அந்த அகாடமியில் வந்து அந்த சார் நல்லா நடத்துவாங்க. அவங்க அந்த பேசிக் கான்செப்ட்ஸ் நம்ம தெளிவாக படிச்சிட்டோம்னா, சரி நேம் சொல்லாமல் சொல்கிறேன், அந்த சார் பேர் சுதர்சன் சார். பேசிக் கான்செப்ட்ஸ் அந்த சார் வந்து நல்லா போட்டிருப்பாங்க. அதை படிச்சிட்டோம்னா நமக்கு பேசிக் ஐடியா கிடச்சாலே ஆப்டிடியூட் நல்லா போட்டுடலாம். ரீசனிங் வந்து நான் மெதுவாக நிறையா கிளாஸ் நான் ஒன்றும் பார்க்கல. அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக தான் இருக்கும். ஜிஎஸ் என்ன ப்ரிஃபரன்ஸில் படிச்சீங்க? எதுக்கு இதுக்கு முன்னுரிமை கொடுத்து படிச்சீங்க? ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாலிட்டி தான் ரொம்ப ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். பாலிட்டி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம அதுக்கடுத்து மெயினாக போகணும். சயின்ஸ் படிக்க வேணாம்னு சொல்லுவாங்க. ஆனால் சயின்ஸில் நம்ம படிக்காம விட்டோன்னா சயின்ஸ் தான் நம்மளுக்கு வந்து மெயினாக வந்து மார்க்கு குறைக்கிறது கூட்டுறது எல்லாமே சயின்ஸ் தான் இருக்கும். பாலிட்டி முடிச்சுட்டு நீங்கள் அதுக்கடுத்து ஜாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், யூனிட் 8, 9 இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு தான் வரணும். எல்லாத்துக்குமே ஸ்கூல் புக்ஸ் மட்டும்தான் ரெஃபர் பண்ணுவீங்க? இல்லை ப்ரோ. ஸ்கூல் புக்ஸ் மட்டும் ரெஃபர் பண்ணோம்னா இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு வந்து அது சரி போகாது. அதனால் நம்ம வந்து வெளியே தான் பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்கள் படிச்சீங்க, அதை ரெஃபர் பண்ணது? புக்ஸ் மோஸ்ட்லி நான் ஸ்கூல் புக்ஸ் படித்தேன் ப்ரோ. அது போக நான் வெளியே வந்து யூடியூப் சேனல்ஸ் ஜென்ரலாக நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி படிக்கிறது, அதிலேருந்து தான் நான் கற்றுக்க முடியும். ஸ்கூல் புக்ஸை மட்டும் இந்த புக் படிங்க, இந்த புக் படிக்காதீங்க அப்படி எந்த புக்குமே சொல்ல முடியாது. அதனால் நம்ம படிக்க நம்மளுக்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நம்ம எது படிக்கும் எது படிக்க வேணாம். மோஸ்ட்லி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் படிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நிறைய பேர் வந்து அகாடமிக் போகணும், அதுதான் வெற்றியின் வழி அப்படின்லாம் சொல்கிறாங்க. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அதில்? அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும் ப்ரோ. நான் அகாடமி போகாதீங்கன்னு சொல்ல வரல. ஆனால் வந்து டெஸ்ட் பேட்ச் போட்டுப்பாங்க. அது வந்து சில பேரால் அகாமடேட் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். டெஸ்ட் பேட்ச் அதிகமாக இருக்கும். நம்ம வேணால் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் சில அகாடமிஸ் கொடுக்குறாங்க. சில அகாடமியில் வந்து பெயிட் பண்ணி கொடுக்குறாங்க. அது நம்ம வந்து சொல்ல முடியாது. அவங்க அகாடமியும் அவங்க ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு எதுவுமே நம்ம சொல்லவே முடியாது. டெஸ்ட் பேட்ச் ஆனால் போட்டு பார்க்குறது நல்லது தான். அதுக்கு நம்ம அந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்ல வரல. நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நம்ம இந்த எக்ஸாம் ஹாலில் போய் உட்கார்றது, அந்த மைண்ட் செட்டு, எவ்வளோ நேரத்தில் நம்ம கால்குலேட் பண்ணி போடுறோம், அது எல்லாமே டெஸ்ட் பேட்ச் போட்டால் தான் தெரியும். இல்லைனா அட்லீஸ்ட் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சாவது போட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ரிவிஷன் இருக்கு இல்லையா? இப்போ ரிவிஷன் எந்த மாதிரி பண்ணீங்க நீங்கள், அதை பற்றி சொல்லுங்கள். ரிவிஷன்ஸ் நான் பொறுத்த வரைக்கும் நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் ரொம்ப பார்த்தேன். கடைசி ஒரு 10-15 டேஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு இதெல்லாம் நான் ஓரளவுக்கு சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நிறையா பார்த்தோம்னா நம்மளுக்கு ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். அதுபோக நம்ம ஸ்ட்ராங்கான சப்ஜெக்ட்னு தெரியும். இப்போ நம்ம பாலிட்டியில் ஸ்ட்ராங்கோ இல்லை, அதனால பாலிட்டியில் ஸ்ட்ராங்காக இருக்கும், அதனால் நம்ம படிக்காமல் விட்டோம், அதை கண்டுக்காமல் விட்டுடலாம்னு நினச்சாலும் அது ரொம்ப ரொம்ப தப்பாக போய் முடியும். ஏன்னா நம்ம டக்குன்னு அந்த இடத்துல போய் ஒரு ஆர்டிக்கல் சும்மா கேட்குறாங்கன்னா டக்குன்னு அந்த இடத்துல ஸ்ட்ரைக் ஆகாது. நம்ம ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அந்த பாலிட்டினாலுமே ஞாபகம் இருக்கும். இது ஈஸி தானே, நம்ம படிக்காமல் விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னாலுமே அது ரொம்ப கஷ்டமத்தில் தான் போய் முடியும். ஆமாம், ஸ்டெனோ படித்தவங்களுக்கு கவுன்சிலிங் நடக்குது. அது போக ஃபேஸ் 2 நடக்குது. சேர்ந்து நடக்குது. ஸ்டெனோ படிக்கிறதுனால பெனிஃபிட்ஸ்னால் என்னன்னு சொல்கிறது? 5 கொஸ்டின்ஸ் தான். இப்போ ஸ்டெனோ முடித்தவங்களே நிறையா பேர் இருக்காங்க ப்ரோ. சொல்லப்போனால் இப்போ ஸ்டெனோ முடித்தவங்களே ஆல்மோஸ்ட் ஒரு 5000 மேலே இருக்காங்க. அதாவது ஜென்ரலாக சொல்லப்போனால் அப்படி இருக்கும்போது வேகன்சியும் கம்மியாக ஸ்டெனோ வேகன்சி கம்மியாக தான் வரும். எப்போயுமே ஸ்டெனோ வேகன்சி கம்மியாக வரும்போது கட் ஆஃபும் கூட தான் வரும். ஒரு 2-3 கொஸ்டின் வேணால் டிஃபர் ஆகும். மற்றபடி ஸ்டெனோவுக்கு இதுக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்காது. ஆமாம், ஸ்டெனோ முடிக்கிறதுக்கே 3 இயர்ஸ் இருக்கும்.
3 இயர்ஸ் ஆகும். அதுவே கஷ்டப்படணும். சைமல்டேனியஸாக படிச்சிங்களா நீங்கள் ரெண்டுத்தையும்? சைமல்டேனியஸாக தான் படித்தேன். 2020 கொரோனாவில் வந்து ஸ்டெனோ ஜாயின் பண்ணேன், அப்படியே முடித்த மாதிரி. ஐ மீன் எப்படி கேட்குறேன்னா, இப்போ லாஸ்ட் ஃபெயிலியர், இப்போ நீங்கள் கிட்ட வந்து தொட்டா ரொம்ப வலிக்கும், அந்த ஃபெயிலியர் உங்களுக்கு என்ன லெசன் சொல்லி கொடுத்தது, அதை எப்படி கடந்து வந்தீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். லெசன்ஸ் நிறையா சொல்லி கொடுத்தது ப்ரோ. அது என்ன சொல்கிறது, எப்படி சொல்லனே தெரியல. ஹார்ட் பிரேக் நிறையா இருக்கும். ஊரில் இருக்க எல்லாருமே நம்மளை வந்து ஏன்டா இந்த பண்ணுறான், தேவையில்லாமல் வேறு எது வேலைக்கு போகலாம்லன்னு தான் பேசுவாங்க. எல்லாருமே அதை ஃபேஸ் பண்ணி தான் வருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க முன்னாடி நம்ம ஜெயிச்சு காமிக்கணும், அது எல்லாமே மைண்டில் ஓடும். அதுபோக அவங்களுக்காக நம்ம ஜெயிக்கிறோமோ இல்லையோ, நமக்காக நம்ம ஜெயிச்சு தான் ஆகணும். அந்த மாதிரி என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாது, ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றது. எக்ஸாம் காலில் வந்து சில மேஜர் மிஸ்டேக்ஸு நம்ம பண்ணி தான் ஆகும். அதை நம்ம என்ன தான் நம்ம ட்ரை பண்ணாலுமே அது நம்மளே அறியாமல் தப்பு பண்ணிடுவோம். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை மட்டும் மேனேஜ் பண்ணிட்டோம்னா எக்ஸாம் காலில் வந்து தப்பு பண்ணாமல் விடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு கொஸ்டினை வந்து நம்ம விட்டுட்டு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிலன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அடுத்த கொஸ்டின் போகிறோம்னா, நம்ம அதே கொஸ்டின்லேயே இப்போ 102 கொஸ்டினுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு 103வது கொஸ்டின் போயிடுவோம். ஆனால் நம்ம ஓஎம்ஆரில் மார்க் பண்ணும்போது 102வது கொஸ்டின்லேயே திரும்பி நம்ம மார்க் பண்ணிடுவோம். அதனால் பெரிய மிஸ்டேக் ஆகிடும். அதை கவனிக்காமல் திரும்பி நம்ம ஒரு 4 கொஸ்டின் வந்துடுவோம். அப்படின்னா பார்த்து மிஸ்டேக் ஆகி அதனால் ரொம்ப ப்ராப்ளம் ஆகும். உங்களுக்கு அந்த ஒரு ப்ரெஷர் இல்லை, எப்படி கேட்குறேன்னா, இதுதான் நம்ம வாழ்க்கை, இது விட்டால் நம்ம வாழ்க்கை இல்லை அப்படின்ற ஒரு ப்ரெஷரோடு நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்களா, இல்லை நார்மலாக எழுதுறீங்களா? இல்லை ப்ரெஷரோடு தான், ஓப்பனாக சொல்லணும், ப்ரெஷரோடு தான் ப்ரோ எழுதுனேன். ப்ரெஷர் இல்லாத வாழ்க்கை எங்கே இருக்குது? ப்ரெஷரோடு தான், இதை விட்டால் வாழ்க்கை இல்லை அப்படின்னு. அவங்களுக்கு மற்றவங்களுக்காக நம்ம எழுதுறதை விட நம்மளுக்காக நம்ம படித்து நம்ம பாஸ் ஆகணும்னு தானே. இதுலேருந்து நம்ம தோற்று வெளியே போனாலே நம்மளுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். என்னடா அது நம்ம வாழ்க்கையிலேயே தோற்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் ஆகும். என்ன தான் ப்ராக்டிக்கலாக பேசினாலுமே தோற்றுட்டு வெளியே போனால் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கடுத்து நம்ம அதுலேருந்து வெளியே வர்றது ஒரு 4-5 இயர்ஸாக அதில் இருந்துட்டு திரும்பி வெளியே வர்றதுனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சப்போர்ட் பண்ணாங்களா படிக்கிறதுக்கு? ஃபேமிலிலாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க ப்ரோ. ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல்னா முடியாது. திட்ட தான் செய்வாங்க, கண்டிப்பாக திட்ட தான் செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து திட்டுறதுக்கு அவங்களே அக்கறையில் தான் திட்டுறாங்க. என்ன பையன் இப்படி போயிடக்கூடாதோ அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பயம். அது வந்து நம்ம என்னடா ஃபேமிலியில் திட்டுறாங்களே அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது. அவங்களுக்கு அது பயத்தில் தான் திட்டுறாங்க. அதுக்காக நம்ம அதை வந்து அவங்கள வந்து என்னடா திட்டுறாங்கன்னா அவங்க மேலே கோவப்படவே கூடாது. அவங்களுக்கு பையன் வாழ்க்கை இப்படி போயிடக்கூடாது, பொண்ணு வாழ்க்கை இப்படி போயிடக்கூடாது அப்படின்னு ஒரு பயத்தில் திட்டுறாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா கரெக்டாக மேனேஜ் பண்ணிடலாம் எல்லாத்தையும். செல்ஃபோனை எப்படி யூஸ் பண்ணீங்க படிக்கிற காலகட்டத்தில்? ஃபோன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து படிக்கிறதுக்கு தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணணும். நம்ம மற்றபடி இப்போ நானாக சொல்ல போனால் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் கன்ஃபார்ம். நானாக சோஷியல் மீடியாவில் எக்ஸாம் டைமில் மெயினாக சொல்கிறேன். அது மேபி கிரிஞ்சாக இருக்கலாம், இல்லை பூமர்தனமாக இருக்கலாம். ஆனால் எக்ஸாம் டைமில் நான் சோஷியல் மீடியாவில் எதுவுமே இருக்க மாட்டேன். அது ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்ணும். இப்போ இன்ஸ்டா ரீல்ஸ்னால் எடுத்துட்டோம்னா டைம் போகிறதே தெரியாது. அதனால் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம தான் மேனேஜ் பண்ணி படிக்கணும். ஒரு கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டோம்னா அதுக்கடுத்து திரும்பி லைஃப் ஃபுல்லாக நல்லா இருக்கலாம். செல்ஃப் டர்னான மோட்டிவேஷனுக்கு சாங்ஸ் தான் ப்ரோ. சாங்ஸ் கேட்பேன். யூடியூப்பில் ரேண்டமாக ஏதாவது மோட்டிவேஷன் வீடியோ பார்ப்பேன், அவ்வளோதான் ப்ரோ. மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை. முதல்ல அம்மா அப்பா படுற கஷ்டத்தை நினச்சாலே நம்மளுக்கு அதை விட பெரிய மோட்டிவேஷன் என்ன ப்ரோ இருக்குது போகுது. கிட்டத்தட்ட ஒரு 4-5 இயர்ஸ் கனவு ப்ரோ. இதுதான் ரொம்ப லைஃப்லேயே ஜெயிச்ச மாதிரி இருக்குது. பெரிய வார்த்தையாக இருந்தாலும் இதுதான் உண்மை. ஓகே, இப்போ செப்டம்பர் 28 வந்து ப்ரிலிம்ஸ் நடக்கும்போது அது எழுதக்கூடியவங்களுக்கு உங்களோட ஆலோசனை? செப்டம்பர் 28 கஷ்டமாக இருக்கும். கொஸ்டின் இப்போ ஸ்டாண்டர்ட்னா கூட்டிட்டாங்க. கொஸ்டின் கஷ்டமாக தான் கன்ஃபார்மாக இருக்கும். நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி மென்டலாக ப்ரிப்பேர் ஆகி இங்கிலீஷ்னாலும் சரி தமிழ்னாலும் சரி நல்லா நிறையா படித்து கிளியர் பண்ணுங்கள். எனக்கு பாஸ் பண்ணிட்டான் அதனால் தென்னவாட்டாக பேசுகிறேன் அப்படின்னு நினச்சிடாதீங்க. கஷ்டம் தான், நானுமே கஷ்டப்பட்டு தான் வந்தேன். நானும் ஃபஸ்ட் அட்டம்லாம் ஒன்றும் கிளியர் பண்ணல. அதனால் எதுனாலுமே ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக எல்லாராலையும் முடியும். என்னாலே முடியும் போது உங்களால் எல்லாராலையும் கண்டிப்பாக முடியும். நன்றி, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ.